ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை அப்படியே ஷேக் பண்ணுது, அப்படியே நான் ஷேக் ஆகிட்டேன்னு சொல்கிறோம்ல, வேலையில், வீட்டில் அல்லது பிஸ்னஸில், ஊழியத்தில் ஒரு பிரச்சனை மோதும்போது ஒரு ஷேக்கிங் வருதில்ல, அசைவு வருகிறது. கீழே விழுந்துருவனோ, அவ்வளோதானோ, மடிஞ்சிருவனோ, முடிஞ்சு போயிடுமோ, அந்த மாதிரி ஒரு பயம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? ஒரு பெரிய அசைவை நான் சந்தித்து கொண்டு இருக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரிலன்னு கலங்குறீங்களா? அப்போது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை முழுவதையும் கர்த்தர் மேலே வைக்கணுமா? அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, அவர் தான் என் கண்மலை, கர்த்தர் தான் என்னுடைய ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கல், எல்லாமே அவர் தான். கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே, சுகம், பலன், ஞானம், தைரியம், எல்லாமே அவர் தான். அந்த மாதிரி கர்த்தர் தான் எனக்கு எல்லாமே என்பதாக அவரை சார்ந்து கொள்ளும்போது நீங்கள் அதிகமாக அசைக்கப்படவே மாட்டீங்க. கொஞ்சம் அசைவு வரத்தான் செய்யும் இல்லை? நம்ம மனிதர்கள் தானே, பரலோகத்தில் இறங்கி வந்த தேவதூதர்கள் கிடையாது. அதனால் ஒரு பிரச்சனை வந்து மோதும்போது, ஒரு நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது சின்ன அசைவு வரும், ஒரு சின்ன பயம் வரும், சின்ன கலக்கம் வரும், என்ன பண்ணும் திகைப்பு வரும். ஆனால் அது கொஞ்ச நேரம் தான், அப்புறம் ஸ்டடி ஆயிரும். அது நம்மளை ஒன்றும் செய்யாது, நம்மளை அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற மாதிரி எப்பவும் அதே நினச்சி தூக்கமில்லை, சாப்பிட முடியல, எப்பவும் கலக்கம், எப்பவும் ஒரே மாதிரி ஒரு மாதிரி மென்டலான மாதிரி இருக்குது, ஒரே குழப்பமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் கர்த்தரை முழுமையாக விசுவாசித்து அவர் தான் என் கண்மலை, அவர் தான் என் ரட்சிப்பு, அவர் தான் எனக்கு எல்லாமே சார்ந்து நின்றுட்டா கொஞ்சம் அசைவு வரும். அவரை செடியாகி நாளை இனிமேல் அசைய மாட்டேன், என் கர்த்தர் என் கூட இருக்கிறார் சொல்லுவோம். நீங்கள் ரொம்ப அசைஞ்சிக்கிட்டே இருக்கீங்களா? இன்றைக்கி ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நான் உங்களை முழுமையாக சார்ந்து கொள்கிறேன், நான் இனி அதிகமாக அசைக்கப்படுவதே இல்லை அப்படின்னு விசுவாசத்தோடு சொல்லி பாருங்கள். இந்த நேரத்துலேருந்து, இந்த நாள்லேருந்து சூழ்நிலை தலைகளாக மாறிடும். சொல்கிறீங்களா? விசுவாசத்தோடு அந்த பக்தன் சொன்ன மாதிரி, கர்த்தாவே, நீர் தான் என்னுடைய ரட்சிப்பு, நீர் தான் என்னுடைய அடைக்கலம், நீர் தான் என்னுடைய மீட்பு, என்னுடைய பாதுகாப்பு, எல்லாமே. நான் அசைக்கப்படுவதில்லை, அதிகமாய் நான் அசைக்கப்படுவது இல்லை. நீர் என்னை பலப்படுத்தி நடத்துகிற தேவன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.